என்ன பாடலாம்? ஆடியா ஒரு நாலாம எட்டனா உறுதியா போடுறையா. அம்மா அம்மா எங்கள் அம்மா. ஒப்பாரி வைக்கிற காதுக்குள்ள சங்கூதன மாதிரி இருக்கு. உதய சூரியனின் பார்வையிலே உலகம் விழித்து கொண்ட வேளையிலே நல்லவர் எல்லாம் நலம் பெறுவார் என்ற நம்பிக்கை பிறக்கிறது. வேற ஏதாவது பாட்டு இருந்தா எடுத்து விடுங்களேன். வேற ஏதாவது எம்ஜிஆர் பாட்டு. நான் ஆணையிட்டால். என் பாட்டுன்னா உங்களுக்கு அவ்வளவு பிரியமா? பிரியமாவது மண்ணாவது. நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால். போதும்டா செல்லம். ஆக்சுவலா நிறுத்துன்னு சொல்ல மனசே வரல இல்லைங்க. நீ ஒண்ணு பண்ணு, மறுபடியும் இதே மாதிரி ஒரு கச்சேரி வச்சுக்கோ. நாங்க எல்லாரும் உட்கார்ந்து கேட்கலாம். ஓகேவா? உதய சூரியனின் பார்வையிலே வணக்கம். வாங்க 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 வாங்க. வணக்கங்கய்யா. ஆஹா வந்துட்டாயா வைப்ரேஷன். குளத்துல யார் எழுது? சேகர் பாபு. ஏன் எழுது? வருத்தத்துல. சரி, சுத்தி மங்களாம் எழுதாங்க. சுத்திங்க மக்கள். ஏன் எழுதாங்க? அவர் சொன்னார்னு எழுதாங்க. ஓட்டு போடாது யாரு? ஒருத்தர் தாவேக்கா 10 தொகுதி வந்ததுன்னா நான் அரசியல் பேச நிறுத்துறேன்னாரு. எதுக்கே அதெல்லாம் போய்கிட்டு 50 வேண்டாம் 30 10 சீட்டு ஜெயிச்சிடும். நான் அரசியலே பேச மாட்டேன். அப்புறம் நான் உங்ககிட்ட விளையாட்டா பேசுற புறாடிக்கு நம்பிட்டீங்க. சீமான் டெபாசிட் வாங்கினாரா? சீமான் டெபாசிட் வாங்கினாரா? அதெல்லாம் வாங்கிட்டு தான் கிடையாது. எங்க வாங்கினாரு? யார்கிட்ட வாங்கினாரு? அந்த டெபாசிட் இல்ல. வெளிநாடுகள்ல இருந்து வந்துட்டு தான் இருக்கு. ஆட்சிக்கு நீங்க வந்ததுக்கு அப்புறமா 30 நாள் ஆக போகுது. மக்கள் சந்தோஷமா இருக்காங்களா? அதை சொல்லுங்க முதல்ல. இல்ல, மக்கள் சந்தோஷமா இருக்காங்க. முகமூடி போட்டுக்கிட்டு ஸ்டேஜ்ல அழுகுறவங்களை தவிர மத்த எல்லாருமே சந்தோஷமா இருக்கு. எனக்கு அந்த ஒரு ரே ஆஃப் சன்ஷைன் ரொம்ப பெருசா இருக்கு அப்படின்னு புரியுது. சன் அதெல்லாம் இறங்கிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. அந்த சன் வந்து அஸ்தமனம் பண்ணியாச்சு. என்னடா போட்டா வச்சிருக்கீங்க? நீ இல்லாத ஆளாளுக்கு கைய ஓக்குறாங்களே, இவங்களே எப்படி சமாளிப்பீங்க? ஆட்சிக்கு தாவேக்கா வந்ததை பொறுத்துக்க முடியாம எப்படியாவது அதுக்கு ஓட்டு போட்ட மக்களை வஞ்சிக்கிறதுக்காக சில இடங்கள்ல சில பேர் ஒரு கட்சி சார்ந்தவங்க வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. டேய் இப்படிலாம் பண்ணன்னு வச்சுக்கடா, நாசமா போயிருவடா, அழிஞ்சு போயிருவ. இந்த எண்ணத்தை மாத்திக்க. குளத்துல பாத்தீங்கல்ல, ஓட்டு போட்ட மக்கள் சாகணும். இவங்க எல்லாம் வெள்ளத்துல மூழ்கி சென்னை மக்களே சாகணும். எதுக்காக சென்னையில திமுக தோத்துச்சோம். ஒரு மாசம் ஆகுது, இன்னும் இவங்க அழுகாச்சு என்ன படாது. தெரியாம அடிச்சுட்டேன்னு உன் காலை கொஞ்சம் காட்டுன்னு யூடியூப் இன்டர்வியூல இருந்து, மேடையில இருந்து, கட்சியில இருந்து, கல்யாணத்துல இருந்து, காது குத்து வரைக்கும் ஓன்னு ஒப்பாரி வச்சிட்டு இருக்கீங்க. எனக்கு புரியவே இல்லையே. வெற்றியும் தோல்வியும் வீரனுக்கு சகஜம் தானே. எதுக்கு இவ்வளவு அழுக? எல்லாம் ஒரு உள்நோக்கம் தான். மனிதாபிமானம் தான் மாப்பிள்ள. முன்னாள் முதல்வராகிய ஸ்டாலின் அவர்கள் இருந்து முன்னாள் எம்எல்ஏ வச்சுக்கலாமா? சரி, அப்படி கூட சொல்லலாம். வெற்றியும் தோல்வியும் பார்க்காத ஒரு திமுக காரனே கிடையாது. இதெல்லாம் வந்து ஒரு விஷயமே கிடையாது. அப்பயே அழுதீங்க. அது பலி வேற டிபார்ட்மெண்ட். 24ஆம் தேதி ஓட்டு போட்டு முடிச்சோடனே போய் கேட்டிருக்காங்க, ஐயா உங்களுக்கு தான் ஏன் ஓட்டு போட்டோம்? வெரி குட், சூப்பரா, குளத்தூர்ல நம்ம தான் திரும்ப. யாருக்கு ஓட்டு போட்ட? உனக்கு தானே போட்டேன். உண்மையை சொல்லு. சத்தியமா உனக்கு தானே போட்டேன். திரும்பவும் கூப்பிட்டு கேட்கறோம், ஏரியாக்குள்ள தொகுதியில இங்க பாரு, உண்மையை சொல்லு. உண்மையா யாருக்கு ஓட்டு போட்டேன்? ஐயா உங்களுக்கு தான் ஏன் போட்டேன்? உண்மையை சொல்றா. என் ஆத்தா சத்தியமா தென்னை மரத்துக்கு தானே போட்டேன். வேணாண்டா. என் பொண்டாடி சத்தியமா தென்னை மரத்துக்கு தானே போட்டேன். 4ஆம் தேதி பெட்டியை உடைச்சாச்சு, குளத்தூர்ல தோத்தாச்சு. அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சதுங்க, அவங்க என்ன ஏமாத்தி இருக்காங்கன்னு. டேய், இப்பயாவது சொல்ற, டிவிலேயே போட்டு காட்டிட்டாங்கடா, நீங்க எல்லாம் ஓட்டு போடலாம். ஐயா சத்தியமா உங்க ஐயோ நியூஸ் சேனலை கான்சென்ட்ரேட் பண்ணிட்டோம். யூடியூப் சேனல்ஸ்லாம் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டோம். யூடியூப் சேனல்ல நாங்க வந்து 5 வருஷமா வந்து வாழையடி வாழையா வச்சிருக்கிறோம். 5 வாழையடி வாழையா ஆளாம வச்சிருக்கீங்க. தோத்துட்டு காரணம் சொல்ல தெரியாம கடைசியில இன்ஸ்டாகிராம காரணம் சொல்லி சோசியல் மீடியா காரணம் சொல்ற மாதிரி இருக்குங்கண்ணா. அவன் கிடைக்கிறான் சார், இன்னசென்ட் பாய். நான் இருக்கிற வரைக்கும் அதுக்கெல்லாம் விட மாட்டேன். ஆமா சார், நீங்க இருக்கும்போது எந்த நாய் என்னை கொலை பண்ண முடியாது. நான் தானே உன்னை கொல்ல போறேன். நீ எந்த கட்சிக்காரங்கிட்ட போய் ஊழல் பண்ணுன்னு சொன்னாலும் பண்ணலன்னு சொல்லுவான். திமுக காரன் மட்டும்தான் ப்ரூவ் பண்ணு பாப்போம்னு சொல்லுவான். ஏன்னா ப்ரூஃப் எல்லாம் பண்ற அளவுக்கு அவங்க அறிவாளிங்களா. அவ்வளவுக்கு கிரைண்டரா கிரைண்ட்
நீங்க ஒரு வில்லேஜ் விஞ்ஞானி. நான்லாம் காமெடி பண்றதுக்கு என் மேல கேஸ் போட்டுக்கிட்டு இருக்கானுங்க. 41 பேரை கொன்னவெல்லாம் ஜாலியா இருக்கான். ஊர்ல இன்னைக்கு ஒரு இளவு உறுதியாகி போச்சுடா. ஓ ஆமா பெங்களூர். ஓகே கோயம்புத்தூர்லயா? நீங்க வாயில ப்ரோ காமெடி கோவம் வரா மாதிரி காமெடி பண்ணாத. என்ன நீங்க டிவிக்கேவா கோபால்? ஆமாவா? வந்ததுல இருந்தே டிவிக்கே தான் சொல்லிட்டு இருக்காரு. எனக்கே இப்பதான் தெரியும். எங்க அப்பா அட்வொகேட். டிவோர்ஸ் வேணுமா? வாழ்றதை விட வாழா வெட்டியா இருக்குது எவ்வளவோ மேல். இன்னும்னா சந்தோஷமா வந்த புருஷன் முண்டாட்டியே இப்படி பிரிச்சு அனுப்புறியே, நீ எல்லாம் நல்லா இருப்பியா? கோயம்புத்தூர்ல எங்கயா? ஓகே பாய் பாயா. அப்போ வா நான் பாயா இல்லையா? பேர் சொன்ன பத்தாதா? பாயா சுசேன் அது பத்தாது. நீங்க பாயில ப்ரோ. சார் இவன் காமெடி பண்றது காமெடியானே தெரியும், இப்ப சிரிக்கிறான் சார். காமெடியாக பேசுவதாக நினைத்து கொண்டு பெரியாரின் திருமணத்தை இழிவுபடுத்தி பேசியிருந்தது பலரையும் முகம் சுழிக்க வைத்தது. உனக்கெல்லாம் வெக்கமே இல்லையாடா? சோறு தானே திங்கிற. எரிச்சல் வருது இவனை, நான் கெட்ட வாரத்துல திட்டி போயிடுவேன். அப்புறம் பெத்தம் கொதிக்குது உன்னை பார்க்க போயிரு. 30 செகண்ட்ஸ் வந்துட்டு நான் பெரியார தப்பா பேசுற மாதிரி ஒரு வீடியோ இருந்தது. That's my apology. I'm sorry. I shouldn't have done it. இவனுங்க முகரக்கட்டையெல்லாம் பார்த்தாக்க அவ்வளவு நல்லவனுங்க மாதிரி தெரியலையடா. கை தட்டாத கைகள் எல்லாம் நான் பார்த்துட்டேன். 2 கேட்டகரி தான். 1 டிவிக்கு சப்போர்ட்டர்ஸ், 2 அரசியல்னா கிலோ எவ்வளோ. என்ன 41 பேர் செத்துட்டாங்களா? ஆர்சிபில 11 பேர் தானே. ஜோக்கே அடிக்கலாம், ஜோக் சொல்ல. என்ன சிரிப்பு உனக்கு? இது ஜோக்கா? நீ ஜோக்காவும் சிரிச்சாலும் என்கரேஜ் பண்ணிட்டு இருக்க. இது ஜோக்காடா? இல்ல. இதனால் நெட்டிசன்கள் ஃபயாஸ் ஹுசைனின் பேச்சிற்கு கண்டனம் தெரிவித்து சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டு வருகிறார்கள். எனக்கு நானே வச்சுக்கிட்ட சூன்யம். ஓ கேக்குது சொல்லு. உங்களுக்கு இந்த புக் வந்துச்சா? வந்துருச்சு. இந்த புக் வந்துச்சா? அட ஏயா கத்தற? வந்துருச்சியா, கதைக்கு வாயா. சட்ட ஒழுங்கு சந்தை சிரிக்கிறது. எந்த சந்தில சிரிக்குது? ஸ்டாலின் அங்கிள் வீட்லயா? ஸ்டாலின் அங்கிள் வீட்ல வந்து சிரிக்கலாம் மாட்டாங்க, ஒப்பாரி சவுண்ட் தான் கேக்குது. முக்தார் அப்படிங்கிற ஒரு வெறியான ஒருத்தர் இருக்கார். அவர் சில பேர் மோடு முட்டி முக்தார், முட்டாள் முக்தார், அறிவுகட்ட முக்தார், அயோக்கிய முக்தார், கேடுகட்ட முக்தார், கேவலப்பட்ட முக்தார் அப்படின்னு சொல்லுவாங்க. போதும். இல்ல அந்த 2 இருக்கு. இல்ல ரொம்ப எல்லாமே போதும். அது இன்னொன்னு ரொம்ப நாரது பரதேசி. என்னை அசிங்கமா பாராட்டினா போதும். மூல பஞ்சாயத்தை தீர்த்து விடு. சமூக வலைதள பிரபலம் அலிசா அப்துல்லா குழந்தைகள் குறித்து ஆபாசமாக பேசியதற்காக யூடியூபர் முக்தார் தற்போது கைது செய்யப்பட்டுள்ளதாக. ஐயோ சந்தோஷத்துல எனக்கு கை ஓடல கால் ஓடல. டைம் கொடுக்கிறதுக்கு ஸ்டாலின் யாரு? டைம் நாம நம்ம பொதுமக்கள் தான் கொடுத்துருக்கோம். 5 வருஷம் டைம் கொடுத்துருக்கோம். பார்க்கணும், பொறுத்து தான் பார்க்கணும். அவர் வந்து 6 மாசம் டைம் கொடுத்துருக்காருன்னா அவர் என்ன ஜனாதிபதியா யாருன்னு எனக்கு தெரியல. பொதுமக்கள் கொஞ்ச நாள் பொறுத்து பார்த்தோம்னா தான் தெரியும் அவர் என்ன பண்றாரு, எப்படி பண்றாருன்னு. அதே மாதிரி ஒரு குழந்தை பிறந்து 1 மாசம் தான் ஆகுது. அவரு ஆட்சிக்கு வந்து இப்போ 1 மாசம் தான் ஆகுது. அதுக்குள்ளார ஒருத்தன் என்னடான்னா அந்த குழந்தை சாகசம் பண்ணலைங்கிறான், ஒருத்தன் ரன்னிங் ரேஸ் போய் கோல்டு மெடல் வாங்கலைங்கிறான், ஒவ்வொருத்தன் அதை பண்ணல இதை பண்ணலைங்கிறான். அது எப்படி கொஞ்ச நாள் விட்டா தானே தெரியும் அந்த குழந்தை என்னென்ன சாகசம் பண்ண போகுதுங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும்.